இப்போ ஒரு வருஷம் பிறந்துச்சு அப்படின்னா இந்த வருஷத்தை எப்படி கொண்டாடணும், வருஷத்து கடைசியில் கொண்டாடணும். அப்படி கொண்டாடுறாங்க முதல்ல கொண்டாடக்கூடாது. ஏன்னா நம்ம இனிமேல் வாழ போகிறோமா நமக்கு தெரியாது, எவ்வளோ காலம் வாழ்வோம் நமக்கு தெரியாது இல்லையா, நம்ம கூட இருக்க எவ்வளோ காலம் வாழ்வாங்க நமக்கு தெரியாது. இது ஹாப்பின்னு வரா இந்த வருஷம் ஃபுல்லாக அப்படி தான் இருந்துருமா, ஒருத்தவங்க சொன்ன மாதிரி இருந்துருமா, என்ன இருக்காது. ஆனால் இந்த கடைசி பட்டத்தில் கடைசி இருக்கு இல்லையா, ஒரு டிசம்பர் மாதம் கடைசியில் இந்த வருஷம் ஃபுல்லாக நான் கஷ்டம் இல்லாமல் இருந்தேன், சண்டை சச்சரவு இல்லாமல் இருந்தேன், நோய் இல்லாமல் இருந்தேன், வறுமை இல்லாமல் இருந்தேன் அப்படின்னு சொல்லி கொண்டாடலாம். அப்படி கொண்டாடமா நிகழ்ச்சோம் முடியாது. ஏன்னா கஷ்டம் கவலை இருந்துட்டு தான் இருக்குது, சங்கடம் இருந்து தான் இருக்குது, நோய் இருக்க தான் செய்யுது, வறுமை இருக்க தான் செய்யுது. நம்ம அதுலேருந்து மீட்டிரோன்னு வாழ வச்சுட்டு இருக்கோம் இல்லையா. துன்பம் வரும்போதெல்லாம் இறைவன் பக்கம் திரும்புகிறோம், சோதனை வரும்போதெல்லாம் இறைவன் பக்கம் திரும்புகிறோம். ஆனால் சுகம் வந்ததுக்கப்புறம் இறைவனை விட்டு திரும்பிடும். அப்படிதானே. மனிதன் துன்பம் வரும்போது அவன் உட்கார்ந்து கொண்டு படுத்து கொண்டு நம்மையே அழைக்கின்றான்னு சொல்றோம். துன்பம் வரும்போது கஷ்டம் வரும்போதும் உட்கார்ந்து கொண்டு படுத்து கொண்டு நம்மளையே அழைக்கின்றான். நம்மிடமிருந்து அவனுக்கு சுகத்தை கொடுத்து போனால் நம்ம அழைக்காத போலவே சென்று விடுகிறான். நன்றி கட்டவனா இருக்காங்க.